நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 85% வாக்குப்பதிவு இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக பதிவான ஒரு தேர்தலாகவும் இது இருக்குது. இதற்கு காரணம் தமிழகத்தில் விஜயனுடைய என்ட்ரி, தாவேகாவினுடைய செயல்பாடு, இதனால் இந்த வாக்கு சதவீதங்கள் அதிகரித்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருந்தாலும் விஜயனுடைய ஒவ்வொரு செய்கையும், அதாவது அவர் பிரச்சாரத்தப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற குட்டி குழந்தைகள், அதாவது குட்டி நண்பா நண்பி எல்லாரும் உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்களுடைய வாக்குகள் விஜய் மாமாவுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார். அதனால் இருக்கிற சின்ன குழந்தைங்க அத்தனை பேரும் வீட்டில் ஒரு அன்பான மிரட்டல், ஒரு லவ் டார்ச்சர் பண்ணி அந்த வாக்குகளையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு திருப்பி விட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் நேற்றைய தினம் விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கை ரொம்ப அழகான ஒரு அறிக்கையாகவே இருந்தது. அதாவது இதுவரைக்கும் இப்படி ஒரு தேர்தலை சந்தித்ததே இல்லை, தமிழகம் உண்மையிலே ஒரு ஜனநாயக திருவிழாவாக தான் நடந்தது. இந்த தேர்தலை வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் இந்த அத்தனை பேரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இதை தாண்டி ஒவ்வொரு வீட்லேயும் தங்களுடைய பெற்றோர்களை அன்பான ஒரு கட்டளை இட்டு அந்த வாக்குகளை பெற்றுத்தந்த ஒரு குட்டி நண்பா நண்பி அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் பூத் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணவங்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் தன்னுடைய நன்றியாக அவர் காணிக்கையாக்கியிருந்தார். இந்த ஒரு மொமெண்ட்டை விஜய் ரொம்பவே ஸ்பெஷலாக பார்க்குறாரு. காரணம் இவ்வளவு % போலிங் ஆகிருக்கே, இந்த போலிங் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த எலெக்ஷனில் தங்களுக்கான ஓட்டு ஒரு 30% இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய திமுக, அதே போல் எங்களுக்கு 30% வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக. ஸோ 30-60% இவங்க எடுத்தால் மிச்சம் 25% வாக்கு இருக்குது. அந்த 25% வாக்கு விஜய்க்கு போகுமா, இல்லை இவங்களுடைய வாக்கு குறைஞ்சதுன்னா அந்த வாக்கும் விஜய்கிட்ட வந்ததுன்னா, அதாவது அதிமுக திமுகவினுடைய வாக்கு வங்கி குறைஞ்சி அந்த வாக்குகள் டிவிகேக்கு வந்ததுன்னா, இப்போ 25% இருக்க டிவிகே இன்னும் 30-35% வரைக்கும் வாக்கு உயர ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி உயர்ந்துச்சுன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய கட்சியாகவும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரக்கூடிய கட்சியாகவும் டிவிகே மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஆனால் அது வருமா, விஜய் உண்மையிலே கிங்கா அல்லது கிங் மேக்கரா அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி மாலை தெரிய வரும். அதாவது அவர் கிங்கானா ஒரு 30%க்கு மேலே வந்துச்சு அப்படின்னாலே அவர் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பலமான ஒரு கட்சியாக உருவெடுப்பார். ஒருவேளை இப்படி அப்படி இல்லாமல் 3 கட்சிகளுக்கும் நிரந்து மக்கள் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா கிங் மேக்கராக மாறுவார். அதாவது ஒரு கிங்கை உருவாக்கக்கூடிய மேக்கராக இருப்பார். அப்படின்னா அவர் காட்டுற ஆள் தான் அங்கே சிஎம் நாற்காலியில் உட்கார முடியும். அதனால் தாவேகா ஒரு முக்கிய பங்காற்றும், தாவேகாவிற்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்படும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அதிமுக தேமுதிகவோடு இருந்தப்ப விஜயகாந்த் ஒரு அபரிவிதமான வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் உட்கார்ந்தார். ஆளுங்கட்சியாக அதிமுக உட்கார்ந்து முதலமைச்சரானாங்க ஜெயலலிதா. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் வருமா? அப்போ திமுக எதிர்க்கட்சி கூட இல்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலைமையை உண்டாக்குச்சு. அப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த தேர்தல் சொல்லியிருக்கு. இந்த தேர்தலுடைய முடிவு சொல்லியிருக்கு. 85% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போலிங் அச்சீவ்மெண்ட். இது வரைக்கும் மக்கள் இவ்வளவு குடும்பமாக சாரையாக ஒரு வாக்களித்தது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த ரேஷியோக்கள் பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக தான் இருக்குது. ஸோ மே 4ஆம் தேதி நமக்கு அஃபிஷியல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் எம்ஜிஆர் தொடங்கி இப்போ விஜய் வரைக்கும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய அந்த நடிகர்கள் டு அரசியல்வாதிகளாக மாறின அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை முதல்ல பார்க்கலாம். அதில் நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என்டிஆர் அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தின் விளைவாக அந்த தேர்தலில், அதாவது என்டிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் அந்த கட்சி பெற்ற வாக்கு, தெலுங்கு தேசம் கட்சி பெற்ற வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 46.30% வாக்குகளை பெற்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய வாக்கு வங்கி உடைய கட்சியாக உருவெடுத்தது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் திமுகலேருந்து வெளியில் வந்து அதிமுக ஆரம்பித்தப்ப எம்ஜிஆர் வாங்கின வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 33.52%. அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர் வந்து சினிமாவிலேருந்து கட்சியை ஆரம்பித்தப்ப 16.38% வாக்குகளை வாங்கியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம விஜயகாந்த் அவர் வந்து அரசியலுக்கு வந்தப்ப 8.38% வாக்குகளை பெற முடிஞ்சுது. அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் அவர் வந்து 5.53% வாக்குகளை பெற்றார் முதல் தேர்தலில். அதே போல் நம்ம கமலஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தப்ப அவருடைய வாக்கு சதவீதம் 2.62 இருந்தது. அதற்கப்புறமா சீமான் கட்சி ஆரம்பித்தப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4% வரைக்கும் அவரால் வாங்க முடிஞ்சுது. இப்போதைக்கு விஜய் வந்திருக்கார் முதல் தடவையாக, எந்த விதமான ஒரு கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்டு 233 தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்தி இன்றைக்கி தேர்தலை சந்தித்து 85% போலிங் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவர் எவ்வளோ வாங்க போகிறார், அவருடைய கட்சி எவ்வளோ சதவீதம் இந்த தேர்தலில் ஓட்டுகளை மக்கள்கிட்ட பெறும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அஃபிஷியல் இல்லாட்டினாலும் முதல்ல வந்து 10ன்னாங்க, 15ங்க, 18ன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு அரசியல் நோக்கர்கள் கூட்டி கழித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30% வரைக்கும் விஜய்க்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி தெரியும். ஆனால் இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக இருப்பார் அப்படிங்கிறத மட்டும் அருந்ததிட்டு உறுதி கூற முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காரு. ஸோ விசிகாவினுடைய பல பேர் வந்து இன்றைக்கி வந்து தாவேக்காவை நோக்கி படையெடுத்திருக்காங்க. காங்கிரஸில் இருக்க பல பேர் தாவேக்காவுக்கு படையெடுக்க தயாராக இருக்காங்க. இன்னும் சில திமுக அதிமுக கட்சிகள்லாம் விஜயை நோக்கி வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் உண்டு பண்ணும். அந்த மாற்றத்தினுடைய ஒரு மைய புள்ளியாக விஜய் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமாக சொல்லிக்கலாம். ஸோ தாவேக்கா தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கு. அதனால் வந்து இதற்கிடையே ஜனநாயகன் படமும் வந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அநேகமாக அந்த மே 7ஆம் தேதி பிளான் பண்ணுறதுக்கும் வெளியிடுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த படம் வெளியில் வந்தது அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாக ஒரு 100 கோடி ஒரு வாரத்தில், அடுத்த 10 நாள் 500 கோடிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும். அதனால் அடுத்தடுத்து விஜய்க்கு வந்து வெற்றிகள் தேடி வர ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தமிழகத்தில் டிவிகேனுடைய தொண்டர்களும் விஜயனுடைய ரசிகர்களும் மகிழ்ச்சி கடலில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி.